தண்ணீர் தீர்த்தமாகிறதோ, சாதம் பிரசாதமாகிறதோ, சாம்பல் திருநீர் ஆகிறதோ, அதே போல் தாவேக அலுவலகம் சென்றால் சாமானியர் கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். சிலருக்கு குல தெய்வம் பிடிக்கும், சிலருக்கு இஷ்ட தெய்வம் பிடிக்கும். ஆனால் எல்லோருக்கும் பிடித்த மனித தெய்வம் தமிழக முதல்வர் எங்கள் தளபதியே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொத்தத்தில் அரசுக்கு முகமாய் முகவரியாய் மனிதவள மேலாண்மை துறை விளங்குகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் எடுத்து வைத்த கருத்துகள் மனநிறைவை அளித்திருக்கும் என நம்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வழங்கிய வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர், துணைத் தலைவர், கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அரசு தலைமை கொறடா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், துறையின் செயலாளர், அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள், அமைச்சர் அலுவலக அனைத்து சகோதரர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், காவலாளர்கள் என்று அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை பதிந்து வணங்குகிறேன். இது பேரவைத் தலைவர் அவர்களே, என் கையில் இருப்பது வெறும் காகிதம் அல்ல, இது மனிதவள மேலாண்மை துறையின் என் மாண்புமிகு முதலமைச்சரின் மிகப்பெரிய ஆயுதம் என்று கூறி, வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், வெல்க ஜனநாயகம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தஞ்சாவூர் உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் அவர்கள் மரண பாலம் என்று சொன்னது அவை குறிப்பிலிருந்து எடுத்து அதற்கு பதிலாக மக்களுக்கு பயன்படாத பாலம் என்று வைத்துக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் மக்களுக்கு பயன்படாத பாலம் என்று மாற்றி அமைக்கப்படுகிறது. அவை குறிப்பில் ஏற்றப்படும். மாண்புமிகு பதிலுரை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் உங்கள் வாயிலாக அவருக்கு ஒரு சில செய்திகள். டிஎன்பிஎஸ்சி அவருடைய துறையின் கீழ் வருகிறது. அதுல மெம்பர்ஸ் பணியிடங்கள், அந்த மெம்பர்ஸ் காலியாக இருக்கிறது. அதை முதலில் அதை நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பினால்தான் முதல்ல நமக்கு இங்க வேலை, கவர்மெண்ட் மிஷினரி நல்லா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. ஏன்னா வருஷம் எக்ஸாம் நடத்தணும். கொரோனால எக்ஸாம் நடத்தல, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் நடத்தினால ரிசல்ட் வரல, அதுக்கு 2 வருஷம் ஆகுது. ரிசல்ட் வந்தாலும் கோர்ட் கேஸ்ன்னு அப்படியே யாருக்குமே வேலையே கிடையாது. எந்த ஒரு பணியிடங்கள் பார்த்தாலும் எல்லாருமே கோர்ட் கேஸ்ல தான் இருக்கிறாங்க. 10 வருஷமா எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்கிறாங்க, ஆனாலும் அவருக்கு வேலை இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த குறைகளை கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய வேண்டும். வருஷம் எக்ஸாம் நடத்தி அதுல ரிசல்ட் வழக்கு எதுவுமே இல்லாம அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். போக்குவரத்து துறையில இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% 50% மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. மிச்சம் எல்லாமே டெம்பரரி. நம்ம மாநகர சட்டப்பேரவையில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புகள் குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை மனிதவள மேலாண்மை துறையினுடைய மீதான விவாதத்தில் பதிலுரை அளித்தார் அமைச்சர் சரத்குமார். இதுல பல்வேறு புதிய அறிவிப்புகளை மனிதவள துறை சார்பில் அமைச்சர் சரத்குமார் அரசு பெண் பணியார் 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பாக 365 நாட்கள் வழங்கப்படும் என புதிய அறிவிப்பாக வெளியிட்டிருக்கார். தற்போது அரசு ஊழியர்களுக்கு பெண்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பாக அமையும். அதை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயம், அதே போல எல்லா இடத்துலயும் மேம்பாலங்கள்லாம் கட்டப்படுகிறது. அப்ப மேம்பாலங்கள்லாம் கட்டப்படுற இடத்துல ஊருங்க துண்டிச்சிடுறாங்க, துண்டிக்கப்படுகிறது. இந்த பக்கம் ஒரு 10 ஊர் மாட்டிக்குது, அந்த பக்கம் 10 ஊர் மாட்டிக்குது. அவங்களால போய் வர முடியல. அவர்களுக்கு ஒரு அண்டர் பாஸோ இல்ல மேல இன்னொரு மேம்பாலம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு செய்யும்படி கருணையுள்ளத்தோடு அதை பரிசீலிக்கும்படி கேட்டு பேரவர் தலைவர் வாயிலா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மாண்பு அமைச்சர். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் கேட்டது போல் இதற்கான நியமனம் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர் தான். இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு ஏற்கனவே எடுத்து செல்லப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படுகிறது என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.